இந்த கிருஷ்ணருடைய வழிமுறைகள் என்னென்னா, இவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கொள்வார். இட்ஸ் நாட் தட் சம்படி இஸ் பிகர், சம்படி இஸ் ஸ்மாலர். அவர் ஒவ்வொருத்தரை கொல்றதுக்கும் ஒவ்வொரு விதமாக இருப்பார். ஒரு கம்சன் இருக்கான்னா அவர் குண்டா, இவர் என்ன பண்ணுவார், சின்ன குழந்தை இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவனுடைய செஸ்ட் மேலே ஏறி அவனை வந்து குத்தியே கொலை பண்ணிவிடுவார். கற்பனை பண்ணு, சின்ன குழந்தை போய் அவ்வளோ பெரிய குண்டை ராட்சசன் கம்சனை கொல்ல முடியுமா? முடியாது. அவனை கொல்றதுக்காகவே இவர் வந்திருக்காரு. அதனால் இது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஒரு பெரிய காடு இருக்குது, அதை அழிக்கணும்னா நீங்கள் ஒரு லாரியில் நிறைய விறகு தூக்கினாலேனும் ஒரே ஒரு நெருப்பு குச்சி வச்சு அழிச்சிட்டு போகலாம். அதனால் சின்னது பெரிதுன்னு ஒன்றும் கிடையாது. ஃபயர் இஸ் ஆல்வேஸ் ஃபயர். ஜராசந்தன் இருக்கான், அவனை ஒரு விதமாக கொள்றாரு. சிசுபாலன் 100 வரம் 100 தடவை நான் திட்டினா கூட கடவுளை எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். அதனால் அவன் திட்டு இவர் அப்படியே பார்த்து நிற்கிறாரு. அவன் 100 தடவை திட்டி முடிச்ச உடனே அவனை அழிச்சிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் அழிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளை வச்சுருப்பார். அந்த வகையில் இந்த முசுகுச்சந்த சக்கரவர்த்தி உள்ளே இருக்காரு குகையிலன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால் இவனை அழிக்கணுன்னா அந்த இவனை யவனன்னா கிரீக் நாட்டிலேருந்து வந்தவன் அர்த்தம். ஓடுறாரு, அவனும் தொட்டின்னு ஓடுறான். இவர் கபால்னு குகைக்கு பின்னால் ஓடுறாரு. இவர் குகைக்குள்ளே போயிருக்காருன்னு நினச்சின்னுட்டு அவன் போய் தூங்கின்னு இருக்கிற அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எல்றா அப்படின்றான். உடனே அவர் கண்ணை சேர்த்து பார்த்து மூன்றாரு, எரிஞ்சு போயிடுறான். இது ஒரு சாதாரண டெக்னிக் தான். நீங்கள் சசி கணேசன் டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு, திருட்டு பயலேன்னு சொல்லிட்டு. அதில் வில்லனுடைய ஆளுங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் கிரிக்கெட் பேட்டு எல்லாம் வச்சுன்னுட்டு அடிக்கிறதுக்கு வருவாங்க ஜீவனை. அவன் தான் ஹீரோ அந்த படத்தில். ஓடுவான். அந்த குண்டு பசங்கள்லாம் இவன் பின்னால் ஓடி எல்லோரும் டயர்டாகி தொப்புன்னு ஊந்துருவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், அவங்க கொண்டு வந்து ஹாக்கி பேட் கிரிக்கெட் பேட் எடுத்து அவங்க எல்லாரையும் அடித்து ஒவ்வொருத்தனா வழி பண்ணினே வருவான். ஸோ வாட் கிருஷ்ணா யூஸ்டு இஸ் த சேம் டெக்னிக் ஆஃப் ஜீவன் இன் தட் திருட்டு பயலே சினிமா. இப்போ டெக்னிக் அவ்வளோதானே. மேக் தி எதிராளி நீ பாக்ஸிங் போகிற, எதிராளி உன்னை குத்துற போதும் வாங்கினேரு, குத்தி அவன் மூஞ்சிடுவான். அப்போ ஒரே குத்தில் நீ அவனை கீழே விட்டுடலாம். அதை விட்டு அவங்ககிட்ட ஏன் ஈக்குவலாக டைம் கொடுத்து நீ சண்டை போடுற? அதனால் கிருஷ்ணருடைய இது எல்லாமே ஒரு டெக்னிக்கலாக எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறங்கிறதுக்கான அறிவாற்றல். அது அவர் அழகாக பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவார். ஒரு நேரம் இந்திரனுக்கு விழா எடுக்கலை அப்படின்னு அவன் பயங்கர மலையை இது பண்ணுறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இவன் என்னான்ட்டு ஒரு விரலில் குன்று கொடையாய் தாங்கி கோவர்த்தனகிரி இப்படி பிடிச்சி நிற்கிறாரு. கோபாலகர்களெல்லாம் அந்த ஆயர்பாடி பசங்களெல்லாம் இதுக்குள்ளே வந்து ஒதுங்குங்க அப்படின்றார். அப்போ மழையெல்லாம் ஓஞ்சி முடிச்சிடுது. இந்திரனுக்கு கர்ப்பபங்கம் ஆகிப்போகுது. ஏன்னா இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. அந்த கோவர்த்தனகிரி சொல்கிற நீள் நம்ம கோவர்த்தனகிரி தான் கும்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு தடவை ஒரு தலகணம் வருது. அதனால் இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பசங்களெல்லாம் அவன் கொண்டு போய் ஒரு மலை குகையில் ஒழிச்சு வச்சிடறான். கிருஷ்ணர் பார்த்தாரு, இவன் இப்படி பண்ணுறானான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிற பசங்கள் மாதிரியே இவர் ஜெராக்ஸு இல்லை டூப்ளிகேட்டு ஸ்கேண்டு வெர்ஷன் எடுக்கிறார். எடுத்து எல்லாரையும் கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு நேராக அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறார். போய் பிரம்ம சிம்மாசனத்தை உக்காந்துட்டு இப்போ ஒருத்தன் வருவான் பிரம்மான்னு சொல்லினா அவனை நல்லா ஒதிங்கான்றார். இவர் பிரம்மசீட்டில் உக்காந்துருக்காரு. அவன் வந்த உடனே அவன் உதவுங்கிறான். அப்போ அவனுக்கு திமிரை அடக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சுருப்பார் கிருஷ்ணர். அது ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது செகண்டரி தான். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் கிருஷ்ணா ஹேட் த டாக்டிக்ஸ்.